வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. நான் 4 கிலோ வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். அது தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஈர பசு இல்லாமல் இந்த மாதிரி கழுவி இந்த அளவுக்குங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். அந்த கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம முதல்ல இந்த வெண்டைக்காய் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க. இந்த ஈர பசெல்லாம் போயிடணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டுங்க. இதை மாதிரி வதக்கி போட்டால் இந்த குழம்புல இந்த வழவழப்பு இல்லாமல் பீஸு நம்மளுக்கு காய் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். பீஸு பார்த்தா உங்களுக்கு தனித்தனியாக தெரிஞ்சு பாருங்கள். கலரும் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வெண்டைக்காய் வதக்கின அந்த கடாயிலேங்க எண்ணெய் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிங்க. ஏற்கனவே நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ அது வதங்கின பிறகு நம்ம எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக ஜீரகம் இல்லை ஒரு ஸ்கால் வெந்தயம் ரொம்ப கம்மியாக சேர்த்திக்கிங்க. இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயங்க நல்லா பெரிய சைஸாக ஒன்று தான் எடுத்துருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. கலர் மாற அளவுக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சுங்க. இதுலேயே பூண்டு தட்டி போட்டுதுங்க. ஒரு 10 பல் போட்டிருக்கேன். இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. போட்டு எண்ணெயிலே இதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க. நான் நீட்டு வாக்கில் அரிஞ்சிருக்கேன் வெங்காயம். இதை மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி தாங்க அரியணும். நீட்டு வாக்கில் அரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சுங்க. நான் பெரிய தக்காளி 2ங்க நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுடலாங்க. இதை மாதிரி தக்காளி அரைச்சி சேர்த்ததுனால குழம்பு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்காச்சுங்க. காரம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க. குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே கலந்து விட்டுலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்திக்கலாங்க. ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. மறுபடியும் நல்லா ஒரு முறை அப்படியே கலந்து விடுங்க. இந்த காரெல்லாம் அந்த காய்க்குள்ளே நல்லா ஊறி வரும். காய் நல்லா வதங்கியாச்சுங்க. அதுலேயே கூடவே காரெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நான் தக்காளி அரைச்சேன். அந்த இதுலேயே மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த காய் வந்த பிறகு நம்ம கடைசியாக புளி தண்ணி சேர்த்து காரக்குழம்பு இறக்கிடுவோம். பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வெந்துச்சுங்க. ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்சுட்டோம். இப்போது குழம்புல போட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ கடைசியாக நான் நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணி ஊற வச்சுருக்கேங்க. அது சேர்த்திக்கலாம். அதில் புளி தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டேங்க. அந்த பச்சை வாசனை போனோம். இந்த அளவுக்கு கொதிக்க விடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் தண்ணி சேர்த்திங்க. இல்லை திக்காக இருக்குன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தா நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க.
இதில் கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. வழவழப்பு இல்லாமல் நல்லா காய் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தனித்தனியாக இருக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.